வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில முன்னோர்கள் வழிகாட்டக்கூடிய செய்தி என்ன சார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட் மேஜர் ஒர்க்கைனால 22 இந்த ஃபூல் அப்படிங்கிற இது முட்டாளுடைய ஸோ அப்படியே முட்டாள்னு நினச்சிக்க கூடாது. இது பைரவர் அம்சம் உள்ள கார்டு. 7 கோப்பைகள் நேராக வந்திருக்கு. இது ஒன்று தான் நெகட்டிவ் கார்டு, மற்றது எல்லாமே பாசிட்டிவ் கார்டு தான். அரசனின் கோப்பை நேராக வந்திருக்கு. அப்போ கடல் கடந்து போவார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். 9 நாணயங்கள் நேராக வந்திருக்கு. இது ஆண்டாள் மீனாட்சி குறிக்கக்கூடியது. அப்போ பண வரவு நன்றாக இருக்கும். ஸோ 2 கார்டு வந்து இவங்களுக்கு நேராக வந்திருக்கு. அதுவும் நாணயங்கள் கார்டு அப்படிங்கிறது சிறப்பு. அப்போ பணம் இந்த காலகட்டத்தில் 1 இயர் பீரியடில் சிறப்பாக இருக்கும். பைரவரை வழிபடணும். பைரவர் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நிறையா போகணும். இழுப்பக்குடி, அதுக்கப்புறமா சிதம்பரத்தில் சொர்ணாகாசன பைரவர் இருக்கார். இழுப்பக்குடியில் சொர்ணாகாசன பைரவர் இருக்கார். அதுக்கப்புறமா திண்டுக்கல் பக்கத்தில் தாடிக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல சவுந்தரராஜ பெருமாள், அங்கேயும் பெருமாள் ஆலயத்தில் சொர்ணாகாசன பைரவர் இருக்கார். இது 3மே ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவருடைய, அதுவும் சொர்ணாகாசன பைரவருடைய இது. நாய்களுக்கு நிறைய உணவு வழங்குறத இவங்க செய்யணும். தேய்பிரை அஷ்டமிக்கு இவங்க விளக்கு போடுறது, பூசணிக்கால விளக்கு போடுறது, அதுலேயும் ஒரு 8 எண்ணெய் வர மாதிரி, இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறமா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், இதுக்கடுத்து நெய், இதையும் சேர்த்துக்கிட்டு 2 பக்கமும் அந்த குமிழ் வடிவில் இருக்கக்கூடிய அந்த பூசணிக்கால முதல்ல அந்த விதையெல்லாம் எடுத்து ஒரு மண்ணில் இது பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 திரி 2 சைடும் போடணும். 8 திரிக்கு சிகப்பு துணி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், காட்டன் துணி, அதை வாங்கி அதில் 27 மிளகு, அப்புறமா கொஞ்சமாக வெண்கடுகுங்கிறது பைரவர் மூலிகைன்னே சொல்லுவாங்க. இதை வச்சு கட்டி அதில் ஒரு சொர்ணாகாசன பைரவர் கோயிலுக்கு ஒரு 8 தேய்பிரை அஷ்டமி இவங்க விளக்கு போட்டாங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதுதான் இந்த முன்னோர்கள் சொல்லக்கூடிய இது. பைரவர் வழிபாடு பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனையும் ஸ்ரீலிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளையும் போய் வழிபடணும். ஆண்டாளுக்கு நீங்கள் இங்கே உங்களுடைய ஏரியாவிலேயே, நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அங்கே ஆண்டாள் சந்நிதி இருக்கும், அதை வழிபட்டாலும் போதுமானது. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு இவர்கள் சென்றாலும் இவர்களுக்கு இந்த 1 இயர் பீரியட் நல்ல விதமான பலன்களை குளிக்கக்கூடியதாக இருக்கும். ராகு கேதுவுடைய ஒரு அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. 7 கோப்பைகள் வந்தாலே சில நேரங்களில் எடுத்தவங்க ஏதாவது பேசிடுவாங்க, அல்லது யாரையாவது எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணணும்னா, திருப்பாம்பரம், காளகஸ்தி, சங்கரங்கோயில், பேரையூர், புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. இந்த இதில் ஏதாவது ஒரு இடத்திற்காவது இந்த 1 வருட காலகட்டத்தில் கண்டிப்பாக இவர்கள் செல்ல வேண்டும். 5 நாணயங்கள் வந்திருக்கிறதுனால அதில் ஒரு வயதான பெண்மணியும், அதுக்கப்புறமா ஒரு ஹேண்டிகேப் மாதிரியான மாற்றுத்திறனாளியும் இருக்காரு. அப்போ அது சனியுடைய ஆதிக்கம் உள்ள இது, சனியின் தாக்கம் அங்கே இருக்குது. இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருந்தது அப்படின்னாலே மனம் சார்ந்த விஷயங்கள், இவர்கள் மனதுக்கு நெருக்கடியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இவர்கள் உதவி செய்யணும். அப்படி இல்லைன்னா கை காலில் அடிபடுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் இந்த 1 இயர் பீரியடில் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு நிறையா வாய்ப்புண்டு. இப்போ இந்த பைரவரை வழிபடுறது, ஆண்டாளை வழிபடுறது, மீனாட்சியை வழிபடுறது, இதை செய்து விட்டார்கள் என்றாலே இவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். தான தர்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நாய்களுக்கு உணவளிப்பது, புறாக்களுக்கு உணவளிப்பது, பறவைகளுக்கு உணவளிப்பது, எறும்புகளுக்கு உணவளிப்பது, இது மாதிரியான விஷயங்களை செய்தார்கள் என்றால் பணம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கல்வி, இது மாதிரியான விஷயங்கள் இதாக இருக்கும்.
மாணவர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும், நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள், நன்கு படிப்பார்கள். ஒரு சில பேர் கொஞ்சம் வந்து லேசினஸ் அப்படிங்கிறது, இந்த கார்டு வந்தது அப்படின்னா 7 கோப்பை வந்தாலே அவர்களுக்கு அவர்கள்தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதிகமாக வந்து சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா மிக முக்கியமான நல்ல பலன்கள் எல்லாமே இவர்களுக்கு காத்துட்ருக்கு. அரசனின் கோப்பை வந்துடுச்சு அப்படின்னாலே இவர்களுக்கு மிகப்பெரிய அளவு செல்வம் கிடைக்க போகிறது. அப்போ மீன்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது முடிந்தால் வெள்ளிலேயோ அல்லது தங்கத்திலேயோ அல்லது காப்பர்லேயோ சின்னதாக ஒரு மீன் வடிவம் செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிறது இவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கான நிறம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளூ கலர் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறமா சிகப்பு வர்ணத்தை இவர்கள் பயன்படுத்துவது இவர்களுக்கு சிறப்பு. எண்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 தான் வந்து 7ம் 4ம் தான் ரொம்ப வருது. 22 அப்படிங்கும்போது அது 4. இதில் ஒரு 47 அப்படிங்கிறது இருக்குது, 37 இருக்குது, இதில் 77 இருக்குது, இதில் 73 இருக்குது. ஸோ அப்போ வந்து 474747 அப்படிங்கிற எண்ணை எழுதணும். 777 இவர்களுக்கு அதிகமாக தெரியும், 333 அதிகமாக தெரியும், 222 அதிகமாக தெரியும், 444 அதிகமாக தெரியும். இதை ரூபாய் நோட்டுகளில் இவர்கள் சேமித்தார்கள் என்றால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்போல்லாம் வந்து இந்த நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கிறது இவங்களுக்கு ஒரு வண்டி வாகனத்தில் தெரிஞ்சாலும் ரூபாய் நோட்டில் கிடைச்சதுனாலும் அதில் இருந்து ஒரு 4 நாள்லேயோ 7 நாள்லேயோ அல்லது 4 வாரத்திலேயோ 7 வாரத்திலேயோ ஒரு மிகப்பெரிய சுப செய்திகள் இவர்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். பொதுவாகவே இந்த ஆண்டாள் காடோ மீனாட்சி காடோ வந்தால் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அதுக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷத்தில் ஜனவரிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஓகே. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா குறியீடுகள் அப்படின்னு ஏதாவது அவங்க உபயோகப்படுத்திக்கலாமா? அதுதான் வந்து அந்த மீன் குறியீடு பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்டை நாய் இருக்கிற மாதிரியான இது அந்த பொம்மைகள் இருக்கும், அதை வந்து இவர்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் மல்டி கலர் ட்ரெஸ் வந்து இவர்கள் வியர் பண்ணுறது இவர்களுக்கு வந்து சிறப்பான பலனாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான ஒரு ஷேடோ கார்ட்ஸ் அப்படிங்கிறத விட முன்னோர்களுடைய இந்த நிழலாக இருந்து அவங்க வழி நடத்தக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா என்ன? பொதுவாகவே வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், விருச்சிக பந்தம்னு பாம்பன் சாமிகள் அருளியது இருக்கும். அதாவது அந்த தேல் வடிவத்திலேயே ஒரு பாட்டு மாதிரி அது வந்து நெட்டில் விருச்சிக பந்தம்ங்கிறது கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி தினசரி அதை படித்தாங்கனாலே அவர்களுக்கு இதாக இருக்கும். ஷேடோ கார்டு வந்து இவர்களுக்கு 5 வாள்கள் வந்திருக்கு. இது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க முன்னோர்கள் அப்படின்னா, உனக்கு பக்கத்துலேயே ஒரு 3 துரோகிகள் இருக்காங்க, குடும்பத்திலேயோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ. அவங்ககிட்ட நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க உன்னை மேலதிகாரி அல்லது மேலே இருக்கிறவங்க அல்லது புரளி பேசுகிறது இல்லை உங்களை போட்டு கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்களை செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதுக்கு வந்து நீ வந்து ஆளாயிடக்கூடாது. அப்போ அவங்கக்கிட்ட இருந்து கவனமாக இருக்கிறதுக்கு சொன்ன வழிபாடுகளை ஒழுங்காக செய்தாலே இவர்கள் தப்பித்து விடுவார்கள். அல்லது ஒரு சம்பவமாவது இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அல்லது ஏதாவது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த துரோகிகளால் இவங்க வந்து முதுகில் குத்தப்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு இருக்கு. சோழி வழி செய்தி இவர்களுக்கு சோழியில் வந்து 8 வந்திருக்கு. அப்போ இவங்களுடைய வீடு அப்படின்னு இருக்கிற இடத்துலையோ அல்லது ஒர்க் பிளேஸ்லேயோ எங்கேயாவது 8 போட்டு நடக்கணும். 8 வந்து ஒரு வடிவமாக இது பண்ணிட்டு அதை வந்து ஒரு 8 ரவுண்டு 8 கூட்டு எண் வர மாதிரி 17 தடவை நடக்கலாம். 8 தடவை குறைஞ்சபட்சம் 8 தடவை நடக்கிறது சிறப்பு. அது காலையில் செய்யலாம் அல்லது இரவு செய்யலாம். ஒரு வாக்கிங் மாதிரி போகிற மாதிரி 8 போட்டு நடக்க ஆரம்பித்தாங்கனாலே அவங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் ஏற்படும். திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வேலை செய்யும். அது அந்த பக்கம் திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து 2 வந்திருக்கு. அப்படிங்கும்போது மாதத்தில் தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அவங்க வந்து தொடர்ந்து திருப்பதி போயிட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது 2 நபர்களுக்காவது அன்னதானம் கொடுக்கறது செய்து வந்தார்கள் என்றால் அவங்களுக்கு பொன்பொருள், காசு, பணம், கல்வி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாட்டு பயணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அருமை. விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் முன்னோர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் பதிவிடலாம்.